பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை 2024 அமாவாசை. அன்னை மரியாள் ஆசிரமம் கல்யாணதுர்கத்திலே ராவிழிப்பு ஜெபம் உண்டு. ஒரு சிறிய பாடலோடு நற்செய்திக்குள்ளாக செல்வோம். கலங்காதே மனமே, திகையாதே மனமே, கலங்காதே மனமே, திகையாதே மனமே, கவலைப்படாதே கண்ணீர் சிந்தாதே, கவலைப்படாதே கண்ணீர் சிந்தாதே, கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார், கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே மனமே, திகையாதே மனமே. கவலை இல்லாத மனுஷன் இல்லை, வேதனை இல்லாத எந்த மனுஷனும் கூட இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்திருக்க வாய்ப்புண்டு. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்துக்குள்ளாக நாம் சோதிக்கப்படுகிறோம், காரணமின்றி துன்புறுத்தப்படுகிறோம், வேதனைகள் சோதனைகள் நம்மை போட்டு மூழ்கடிக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்து மன்னன் எசேக்கியா அரசனும் கூட ஒரு காலகட்ட சூழ்நிலைகளிலே இப்படியாப்பட்ட வேதனையின் வாழ்க்கைக்குள்ளாக தான் இருந்தான். எதிரி நாட்டு படை அசிரிய மன்னன் செனச்செரேப் அவனுடைய படைகளை எடுத்து வந்து எருசலேம் பக்கத்திலே குவித்து விட்டான். யுத்தம் நடப்பதற்காக அவன் தயாராகி விடுவதை பார்க்கிறோம். எசேக்கியா அரசன் இந்த அளவுக்கு தைரியம் இல்லாதவன். அந்த மன்னனை பார்த்து பயந்து, நாங்கள் தப்பு செய்து விட்டோம், நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்று அவன் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான். 2 அரசராகமம் 18-19 அதிகாரங்களை சற்றே வாசித்து பாருங்கள். பயந்து போன அரசன் என்ன கேட்கிறியோ நான் கொடுக்கிறேன் என்கின்றான். அதற்கு அந்த நாட்டு அரசன் வெள்ளியும் தங்கத்தையும் இவ்வளோ அளவு எனக்கு கொடு என்று அவன் கேட்பதை பார்க்கிறோம். ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த அரசன் யுத்தத்துக்கு திட்டம் தீட்டுகிறான். அவனுடைய அரசு மந்திரி சபையை அனுப்பி எசேக்கியா மன்னனை கேவலப்படுத்துகிறான். சரணடைகிறாயா? இல்ல, உன்னை நாங்கள் வீழ்த்தி விடுவோம், இப்போதே ஒழுங்கா பேச்சு கேட்டுவிடு, கேட்டினா உனக்கு வேற ஒரு இடத்துல ஒரு அருமையான இடத்தை நாங்கள் கொடுத்துடுறோம், நாங்கள் வாழ்ந்துட்டு போலாம் என்றெல்லாம் பயமுறுத்துவதை பார்க்கிறோம். ஓடி போகிறான் இசையா தீர்க்கதரிசியின் இடத்திலே. ஆமோசின் மகனான இசையா கடவுளிடத்திலே ஜெபித்து அவன் ஒரு வாக்குறுதியை, ஒரு வாக்கு தத்தத்தை பயந்து போய் இருக்கக்கூடிய எசேக்கியா அரசனுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். 2 அரசர் 19ஆம் அதிகாரம் 32-33 வசனங்கள். ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனுக்கு கூறுவது இவ்வாறு: இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான். முதல் வாக்குறுதி. பயந்து போய் இருக்கிறாயே, முதல் வாக்குறுதி, இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான்,
இரண்டாவது, அதை எதிர்த்து கேடகத்துடன் வரமாட்டான். அதற்கு எதிராக முற்றுகை தளங்கள் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான். இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கின்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பயந்து போய் இருக்கக்கூடிய எசேக்கியா அரசருக்கு இந்த வாக்குறுதி கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். கடன் தொல்லைகள், கஷ்டத்தின் மத்தியிலே இருக்கிறோம். அநியாயமாக துன்புறுத்தப்படுகிறோம். நமக்கு சொந்தமான பூமியை, ஸ்தலத்தையே மற்றொருவன் ஆக்கிரமித்துவிட்டு நம்மை அந்த இடத்திலிருந்து விரட்டுவதை பார்க்கிறோம். பெரிய அதிகார தோரணையோடு வந்து எளிமையான மக்களை அந்த அதிகாரத்தினாலே துஷ்பிரயோகம் செய்து அவனை வீழ்த்துவதை பார்க்கிறோம். வேதனைக்குள்ளாக இருக்கிறாயா? உன் குடும்பத்துக்குள்ளேயே தேவையில்லாத சண்டை சச்சரவை ஏற்படுத்தி குடும்பத்துக்குள்ளேயே பிளவு ஏற்படுத்துகிற ஒரு சில மனுஷர்கள் உண்டு. இந்த மனுஷர்கள் நாம் சந்தோஷமா இருப்பதை பார்த்து வைத்தெரிச்சல் கொள்வார்கள். எப்படியாவது இந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை ஏற்படுத்தி விடலாம் என்று வந்து உட்கார்ந்து சண்டை ஏற்படுத்தி விட்டு செல்வார்கள். ஒரு யுத்தம் நடக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, கொஞ்சம் கூட ஓய்வில்லாதபடிக்கு ஒரு போராட்டத்துக்குள்ளாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எசேக்கியா மன்னன் பதபதைத்து பயப்படுவது போல எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு இப்படித்தான் உருவாகிறது. நிம்மதியாக ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அபாண்டமான ஒரு பழியை சுமத்தி அந்த வேலை கூட நம்ம இடத்திலிருந்து பிடுங்கி விடுகிறார்கள், எடுத்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு கூட நாம் தீங்கு நினைப்பதில்லை. ஆயினும் மற்றவர்கள் நமக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்வதை பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரே ஒரு வாக்குறுதி இதுதான். அவனை நாம் பார்க்க மாட்டோம். இந்த பிரச்சனைகளுக்கு எவன் காரணமோ அவனை ஆண்டவர் நம் உள்ளங்களுக்குள்ளாக வரவிட மாட்டார். அவன் எந்த வழியே வந்தானோ அந்த வழியிலேயே அவன் திரும்பி போய் விடுவான். அவன் நமக்கு விரோதமாக பிரயோகிக்க நினைக்கிற அம்புகள் அவன் ஏய மாட்டான். இந்த திசைக்குள்ளாகவே அவன் வரமாட்டான். இப்படித்தான் ஆண்டவர் தன்னை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசி கொடுக்கிறார். சற்று கூட எசேக்கியா அரசன் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளோ பெரிய படை வந்து அமர்ந்திருக்கிறதே, நான் எப்படி ஜெயம் காண போகிறேன் என்று பயந்திருந்தான். ஆனால் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை பாருங்கள். 2 அரசர் 19ஆம் அதிகாரம். அன்று இரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசீரியனின் பாளையத்தில் 185,000 பேரை கொன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தன் தூதனை அனுப்புகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று இரவு ஜெபிக்கிற நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு தூதன் நமக்கு வந்து உதவி செய்ய போகிறார் என்று நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்க ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையிலே நிச்சயமாக செயல்படுத்துவார் என்று விசுவாசிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்று இரவு கர்த்தர் ஐயா தேவன் நமக்கு நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து ஜெயம் கொடுக்க போகிற இரவாக இதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.